இஸ்லாத்துல கூலிகளால மிக அதிகமானது எது தெரியுமா? குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் மிகவும் நேரடியாக அது இல்லாட்டி தண்டனை, அது இல்லாட்டி பிழை என்று வலியுறுத்தல் அதிகமாக வராத ஒரு செக்ஷன் இருக்கு. அது என்னடா? ஃபித்ரா. அது என்னடா? ஃபித்ரா. ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் நகம் வெட்டுங்கன்னு வந்திருக்கு. நகம் வெட்டாட்டி என்ன பிரச்சனை வந்திருக்காது. முடி கலையணும்னு வந்திருக்கும். அந்த முடி கலையாட்டி என்ன தண்டனைன்னு உங்களுக்கு வந்திருக்காது. தாடியை வளருங்கன்னு வந்திருக்கு. ஆனா அது இல்லாட்டி என்ன தண்டனைன்னு என்ன செய்யாது? வந்திருக்காது. மீசையை கத்தரிங்கன்னு வந்திருக்கு. அது இல்லாட்டி என்னன்னு உங்களுக்கு என்ன செய்யாது? வந்திருக்காது. காரணம், மனிதன் பிறப்பிலிருந்து இயற்கை உணர்வாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இயற்கை உணர்வுல அவன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் அந்த விஷயத்தை எப்படி இல்லாமலாக்குறான்டா, நீங்க இன்னும் ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கு பின்னால பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துடைய எல்லா சிலபஸும் எங்கள் தந்தை தாய்மார்கள் குரங்கின் வழிவந்த அதாவது பிள்ளைகள் தான், அந்த சமுதாயம் தான் என்று நம்பக்கூடிய எல்லா விஷயம் தயார்படுத்திட்டான். ஏண்டா அவன் பிறக்கிற நேரத்திலேயே இந்த சூழ்நிலை அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட குரங்கு வம்சத்துடைய ஜெனரேஷனை உருவாக்கிடுவான். குரங்கு செய்யற அத்தனை சேட்டைகளை செய்யற மாதிரி மனிதர் சமுதாயம் இப்பயே அப்படித்தான் இருக்குது. மனித சமுதாயத்தை உருவாக்கிடுவான். அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டா பிறக்கிறவன் நினைப்பான் சாச்சாவும் குரங்கா தான் இருக்கிறாரு. சாச்சா பெரியப்பா இருக்க மாட்டான். வணங்கிட்டா அத்தை இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாரும் குரங்குடா நானா குரங்குட தம்பியா தான் இருப்பான். அந்த சிஸ்டத்தை வந்து உருவாக்கிடுவான். உருவாக்கின பின்னால நீங்க எவ்வளவுதான் இந்த இஸ்லாமிய சிலபஸை கொண்டு வந்து அங்க வச்சாலும் அது ஒரு பெருமதியற்ற ஒரு பாடத்திட்டமாக இருக்கு. இதை நம்ம விளங்க நம்ம என்ன நினைக்கிறோம்டா, பொருளாதாரம் சரி, ஒரு சிந்தனா ரீதியா எடுத்தா கூட நம்ம அப்டேட்டடா இருக்கு நினைக்கிறீங்க. சிலபஸ்ல இன்னும் அப்டேட் ஆகல. பெரிய கல்வியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. வேணுமென்றால் அந்த அதாவது கிரேட் 8 இருந்து வேணுமென்றால் அந்த தொழிலுக்கான கல்விகளை ஆரம்பிக்க நம்ம வேற சொல்லலாம். அதுக்கு முன்னால கொடுக்கப்படுறதெல்லாம் அப்டேட்டடா ஆகி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம நாடுகள் அப்டேட்டா ஆகல என்ற லெவல். ஏன்னா ஒரு புள்ள 1 வயசுல 1.5 வயசுல எல்லா கலரே படிச்சிருது. யார் யார் சமூக தலைவர்கள் எல்லாம் தெரிஞ்சிருது. கார்ட்டூனா எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டான். இவங்க என்ன செய்யறாங்கடா, 5 வயசுல கொண்டு போய் இது மஞ்சள் கலர், இது எல்லோ கலர், கிரீன் கலர் படிச்சு கொடுத்துட்டான். அந்த புள்ள 1 வயசுல எல்லா கலரையும் முடிச்சிட்டு எல்லா கலரையும் என்ன முடிச்சுட்டு ரெயின்போ எதுக்குரிய கலர்லாம் படிச்சு முடிஞ்சுது அந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளைக்கு இந்த ப்ரீகேஜி என்ற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து இது எல்லோ இது கிரீன் அதே அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சிலபஸ்லேயே புள்ள அவளுக்கு 2-3 ஸ்பெஷல் கலரை படித்து கொடுக்குற நிலைமையில இருக்கு பிள்ளை. ஆனால் இவன் சிலபஸில் அப்டேட். அவனுக்கு முக்கியம் இந்த ஸ்கூலில் எடுத்து இவனை கழுக வேண்டியெல்லாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து சிலபஸை போகிற டைமில் எல்லாம் ஓகேயாக இருக்கணும் என்றதை நம்ப வைக்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்து கொண்டிருக்கோம். அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன், தலைவர்கள் என்ற எங்கட சிந்தனையில் யார் வாரார்? பாரதியார் வராமல் இருப்பாரா? ஔவையார் வராமல் இருப்பாரா? இந்த மாதிரி லிஸ்ட்டில் சேர்த்து எங்கேயாவது உங்களுக்கு ஆன்மீக தலைவர்களை உலக தலைவர்களாக சிந்தனையில் கொண்டு வர முடியாமையே இருக்குதுன்னா இதுதான் காரணம். அந்த அமைப்பிலேயே சிலபஸை வச்சுட்டான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபித்ரா என்கின்ற ஒரு பகுதியை மாற்றினா அவன் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் இருக்குதே, நம்ம எல்லாம் என்னது அதாவது இந்த குரங்கியல் வழியாக வந்தவர்கள் என்ற கூடிய அந்த சிந்தனை அத்தனை அவன் எல்லா விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன் தாண்டுகிற நேரத்தில் மாற்றி